30 டேஸில் கார் வாஷ் பண்ணி 50K வரைக்கும் நம்புகிறோம். அதில் இன்னைக்கு டே 1. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரண். ஃபஸ்ட்டு காராக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேகேனரில் தான். ஸோ இந்த சுட்டி பையன் எப்பயுமே நம்ம கூட விளாடுவான். ஸோ காரை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு காரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்டு காராக வந்து செல்லூருக்கு கிளம்பியாச்சு. சரி வந்துட்டோமே, லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோமே அப்படின்னு பார்த்தா வெயில் மண்டையை புழக்குது. பட் இருந்தாலும் அந்த கஸ்டமரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி மூணாவது கார் பார்க்கறதுக்கு முன்னாடி பயங்கரமாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. டக்குன்னு போய் மூணாவது காரையும் வந்து ஈஸியாக வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபோர்த்து கார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கேருந்து ஐயர் பங்களா வரைக்கும் போனோம். அங்கே போய் கேஸ் கம்பெனியில் இருக்கிற காரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி ஃபிஃப்த்து காருக்கு போனால் எப்பயுமே இல்லாத மாதிரி வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அந்த கஸ்டமர் இன்னைக்கு கார் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. சரி நெக்ஸ்ட்டு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸை ஃபுல்லாக குடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணி குடிச்சு முடிச்சாச்சு. அடுத்த கார் தல்லாகுளத்தில் அப்படியே அதை பண்ணவும் கிளம்பியாச்சு. ஃபிஃப்த்து காரில் ஒரு இன்ட்ரெஸ்டட் என்னன்னா வந்து சாவி ஒரு இடத்துல வாங்கணும், கார் ஒரு இடத்துல பண்ணணும். பட் இருந்தாலும் இப்படிதான் நம்மளுடைய ஒர்க் போய் நெக்ஸ்ட் தான் பெரிய வேலை. 6th and 7th கார் வந்து பயங்கர வெயில் இருந்துச்சு. எப்படிடா பண்ண போறோன்னு பார்த்தா வந்து ஒரு மாதிரி தலையே சுற்றி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த காரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே போதும், இந்த டயர்லாம் போயிடும். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே மோட்டர் வாஷ் வரும். அதையும் வந்து இன்றைக்கி சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 9 கார் பார்த்துருக்கோம். 1480 ரூபா ஏர்னிங். இன்றைக்கி சாப்பிட்டதும் ஜூஸ் குடிச்சதும் வந்து ஒரு 100 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். அது கழிச்சிட்டோம் அப்படின்னா வந்து 1380 ரூபா இன்னையோட ஏர்னிங்ஸ்.